ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பவுமே இட்லி தோசை அந்த மாதிரி போர் அடிக்காம இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வித்தியாசமான சுவையில எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். நான் இன்னைக்கு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போறேன். இது ஆளுக்கு 2 கணக்குல வரும். அதற்கு நான் இன்னைக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது சராசரியா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்ப இந்த பச்சரிசியை ஒரு 3 முறை நல்லா அலசிட்டு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இந்த ரெசிபி நைட்ல செய்ய போறீங்க அப்படின்னா மதியமா இந்த அரிசியை ஊற வச்சுக்கங்க. இல்ல காலையில செய்ய போறீங்க அப்படின்னா நைட்லயே ஊற வச்சுட்டு காலையில நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்ப இந்த அரிசியில இருக்கக்கூடிய தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. அடுத்ததா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா இருக்கணும். கொஞ்சம் கூட நொறுப்பு இல்லாம நல்லா நைஸா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. இப்ப இத வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்ப மிக்ஸிலே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோலை நீக்கிட்டு நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். வாயில மாட்டாம இருக்கணும்ன்றதுக்காக அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 3 பச்சை மிளகாய் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவா வேணும்னா பச்சை மிளகாயோட அளவு நீங்க குறைச்சிக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய உருளைக்கிழங்க கழுவிட்டு தோல் நீக்கிட்டு காய் துருகிறத பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி திருகி எடுத்திருக்கேன். தண்ணியில சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப இத தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா துருகன ஒரு கேரட், பொடிசா கட் பண்ண ஒரு வெங்காயம், பொடிசா கட் பண்ண பாதி குடமிளகா ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னு சேர்த்துக்குங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. தக்காளி பழம் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க இதை தவிர்த்துடலாம். நான் சேர்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துங்க. கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக 1/2 எலுமிச்சப்பழ சாறு மட்டும் நீங்க விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டா வரும். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா கொஞ்சமா சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா, ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, அதுதான் சேர்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா வரும்ன்றதுக்காக. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க தவிர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. சப்போஸ் மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு உங்ககிட்ட பச்சரிசி மாவு இருந்தா கூட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். ஆனா அதே சமயத்துல ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. கல்லு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க புளிக்க வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நேரடியா இப்ப இதை நம்ம வார்த்து எடுக்க வேண்டியதான். அதற்கு நான் இன்னைக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். மேக்சிமம் இது கடாயில செஞ்சீங்க அப்படின்னா, அதாவது கடாய் அடியில பிளாட்டா இருக்கணும். அதுல செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் ரொம்ப அழகா கிடைக்கும். இல்லைன்னா நீங்க தவால கூட நீங்க செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேர்த்துட்டு லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. ரொம்ப திக்கா ஊத்தாதீங்க, ஓரளவுக்கு மெல்லிதாவே இருக்கட்டும். இப்ப இதை மூடி வச்சிருங்க. இதே நீங்க தவால செய்யறதா இருந்தாலும் மூடி வச்சிருங்க. அப்பதான் மேல எல்லாம் நல்லா வெந்து வரும், சாஃப்டாவும் இருக்கும். அதே சமயத்துல கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்த பிறகு இதை இப்ப நம்ம திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. அதே சமயத்துல நல்ல சாஃப்டாவும் இருக்கும். இதே மாதிரியே நம்ம அடுத்ததும் பண்ண வேண்டியதான். பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா லைட்டா எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா ஊத்துங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். இது நீங்க ஒரு மாலை நேர ஸ்நாக்ஸா கூட செய்து கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது கூட சைட் டிஷ் பாத்தீங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா தக்காளி தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. எப்பயுமே அரிசி மாவு உங்களுக்கு ஹார்டா கொடுக்கும். ஆனா இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா வருது பாருங்க. ஏன்னா இதுல நம்ம இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா உங்களுக்கு சாஃப்டா கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.